ஓகே. அதான் சார் இது பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதான்ட்டு நான் மேனுஃபேக்சரிங் ஒர்க் பண்ணியிருந்தேன் சார் நான். ஓகே. ஸோ அதில் வந்து யூனியன் பிரச்சனை ஆனதால் எப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு பண்ணலாம். மோர் தென் பிஸ்னஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். எல்லாமே இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸினா கூட எப்படியும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மேலே எதுவும் ஆகுது. அதான் இது எப்படி டீட்டெயில்ஸ்னு கேட்டு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா சார். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பேங்க்கோட சர்வீஸை ஒரு இண்டிவிஜுவல் ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ஒர்க்கு தான் இது. சரிங்க சார். இதை வந்து கவர்மெண்ட் லீகலாகவே எல்லாருக்கும் கொடுக்குது. லீகல். ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் அதுதான் சார் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு. ஆமாம், லீகலாக பண்ணுறாங்க. நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். ஒரு பேங்குக்குள்ளே போனால் என்ன பண்ணுவாங்க? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. பணம் போடலாம், பணம் டெபாசிட் போடலாம், பணம் எடுக்கலாம். இது எல்லாமே நம்ம பேங்கோட மெயின் கான்செப்டே அக்கௌண்ட் ஓபன் பண்றது, பணம் போட்டுக்கிறது, எடுக்கிறது. இதுதான் அதோட மெயின் கான்செப்டா இருக்கும் இல்லையா? ஓகே சார். இத வந்து மற்ற பேங்க் மாதிரியும் இது ஒரு பேங்க். ஆமா ஆமா ஆமா. இத வந்து என்ன பண்றாங்கன்னா உங்ககிட்ட கொடுத்து நடத்த சொல்றாங்க. சரிங்க சார். இதோட கான்செப்ட் 2. ஒன்னு, உங்களை மாதிரி இப்போ சப்போர்ட், அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்க அல்லது படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாத சூழல்ல இருக்கிறவங்க. ஒரு மேடம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பேசினாங்க என்கிட்ட. அவங்க சொன்ன படிப்பே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 லைன் சொன்னாங்க படிப்பே. சரிங்க சார். அந்த மெமரியிலே வச்சிருக்க முடியல சார். நான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஏன்னா அவங்களே அவ்வளவு படிப்பு படிச்சிருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் அதை விட அதிகமா படிச்சவங்க தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவரு நான் ஜாபுக்கு போறேன், அதுவே போதுமானது, நீங்க இங்க குழந்தைங்களை பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொன்னதா சொல்லி அவங்க ஹவுஸ்லயே இருக்காங்க. இருந்தாலும் அவங்க என்னன்னா படிச்ச படிப்புக்கு நம்ம வேலை செய்ய முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங் இருந்ததுனால இது செய்யணும்னு தான் சார் எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல்ல இருக்கிறவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வேற இப்ப கடை வச்சிருப்பாங்க. கடை இப்ப இன்டர்நெட், அன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு, இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கேன் சார். இப்பெல்லாம் எல்லாமே மொபைல்லயே பண்ணிக்கிறாங்க, அதனால யாரும் ப்ரௌசிங்க்கு பெருசா வரதில்லை, அதனால இதை ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு கூடுதலா ஒரு வருமானம் கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு சேஃப்டியா இருக்கணும், பிசினஸ் லீகலா இருக்கணும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது, எதுவும் டார்கெட் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாரு. அதனால இவங்க எல்லாருக்குமே வருமானம், கூடுதல் வருமானம் பிளஸ் வேலை வாய்ப்பு, இதை நோக்கி இதை ரெண்டும் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு பேங்க்ல போய் ஒரு நாள் அரை நாள் நிக்கக்கூடிய அந்த வேலையும் குறைகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் சர்வீஸை விட பிரைவேட் சர்வீசஸ் வந்து நீட்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆமா, ஸ்பீடா இருக்கும், நீட்டா இருக்கும். மக்களும் அப்படிதான் ஆயிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ப மாட்டேங்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல தான் போய் பணம் செலவானாலும் பரவாயில்ல அங்க போய் சேர்க்கறாங்க குழந்தைய. உண்மைதான் சார். நானும் அதுல கவர்மெண்ட் பஸ்ஸை விட பிரைவேட் பஸ்ல நல்ல நீட்னஸா இருக்கும், பாட்டு பாடிக்கிட்டு போவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் கவர்மெண்ட் பஸ்லயுமே இப்ப பாட்டு பாடுது. என்னதான் பாடுனாலும் கவர்மெண்ட் பஸ்ஸோட அந்த தரம் என்ன, பிரைவேட் பஸ்ஸோட தரம் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் இருக்கிறதுனால மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப நம்ம பிரைவேட்ல இப்ப உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிக்க வச்சு உடனடியா அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து அனுப்புவீங்க. ஆமா, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க நீங்க. ஏன்னா நமக்கு கஸ்டமர் ரொம்ப முக்கியம், அவங்க தான் நமக்கு வருமானத்தை கொடுக்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பிரான்ச்சை ரன் பண்றது நீங்க தான், இதனால வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு தான் வரப்போகுது. வந்த கஸ்டமர் திரும்ப அகைன் வந்தா உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு இந்தியன் பேங்க்லயோ ஸ்டேட் பேங்க்லயோ போனீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து எங்க இருப்பாங்க? உத்தரப்பிரதேசத்துல இருந்து மேனேஜர் இங்க வேலை செய்வாரு, ஆந்திராவில இருந்து இங்க இருப்பாங்க கேஷியர். நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே தமிழர்களா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வெவ்வேறு மாநிலங்கள்ல மாறி மாறி செய்வாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த நீடு கிடையாது. வந்தா என்ன, வரல லைன்ல நெல்லியா மெதுவா தான் பாப்பா அப்படிம்பாங்க. ஆனா நமக்கு வந்து அந்த நீடு உண்டு. ஏன்னா நம்ம இண்டிவிஜுவல், நமக்கு அவங்களால வருமானம் வருதுங்கிறது நம்மளால உணர முடியுது. அதனால இந்த மக்களும் என்ன நினைப்பாங்க, இங்க போனோம்னா இவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க, எடுத்து செய்வாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ இந்த காரணம் கருதி இதுல வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது, வருமானமும் கிடைக்குது, லீகலாவும் இருக்குது, எல்லா தரப்பு மக்களும் செய்ய வேண்டிய அளவுல இருக்குது. அதே சமயத்துல மக்கள் வந்து இருக்கிற இடத்துலயே பணம் எடுத்துக்கலாம், அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், பிக்ஸ்டு டெபாசிட் பணம் போட்டுக்கலாம், பணம் எத்தனை மணிக்கு வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சௌகரியம் எல்லாம் கிடைக்குதுங்கிறதுனாலதான் இது வந்து
இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி அரசாங்கம் லீகலாக ஒரு படிக்கலைனாலும் சரி, அவங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தா போதும், இந்திய பிரஜையா இருந்தா போதும், அவங்களுக்கு இந்த ஓகே லைசன்ஸ் சார். கொடுங்க. அவங்களால முடிஞ்சது கையில 10,000 இருக்கா, அதை வச்சு ஒரு ரொட்டேஷன் பண்ணட்டும். ஒரு 4 பேருக்கு அந்த இடத்துல சர்வீஸ் கிடைக்கட்டும். இவருக்கு அந்த 10,000 அந்த 4 பேரால ஒரு இன்கம் கிடைக்கட்டும். புரியுது. இதுதான் வந்து கவர்மெண்டோட நோக்கம். இதுதான் இந்த கான்செப்ட்ல தான் அவங்க கொடுத்தாங்க. வருமானம், வேலை வாய்ப்பு, மக்களுக்கான சேவை, எளிதாக கிடைக்கும் சேவை. ஓகே ஓகே சார். இதுதான் 2014 இந்த மத்திய அரசாங்கம் வந்த உடனே எளிதான முறையில மக்களுக்கு வங்கி வசதி கிடைக்கணும். எளிதான முறையில ஒரு வங்கியில போய் ஒரு 5 வருஷம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அங்க போய் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் போய் ஒரு 10,000க்கு சம்பளத்துக்கு உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைய இங்க வந்து எளிமையான முறையில கொடுத்து, இது கூட இன்னும் சர்வீஸும் சேர்த்து கொடுத்து, மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட சேர்த்து கொடுக்கறது தான் இந்த வங்கி தொழில். இதுதான் இந்த பினோ பேங்க் சிஎஸ்பி. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. என்ன டவுட்னு சொல்லுங்க, நான் இப்ப சொல்ற மாதிரி. சார் இப்போ வந்து இதை எப்படி பண்ணலாம்? நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னல சார். இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஷாப் எதனா தேவைப்படுதா? இல்ல நம்ம ஷாப் இல்லாமே நம்ம கையில இருக்க காசு மூலியமா நம்ம இப்போ எப்படி எவ்வளவு அமௌண்ட் வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்? என்னோட இதுனா சார், ஒரு டார்கெட் வந்து இவ்வளோ டார்கெட் இல்லை. எனக்கு வேஜ் வந்து இப்போ 32 சார் எனக்கு. ஓகே. அதனால நான் மோர் தென் வேலையும் செஞ்சுட்டேன். மார்க்கெட்டிங் போயிட்டு சொல்றதுனா சார், மார்க்கெட்டிங் வேலையும் நான் செஞ்சு இந்த பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கும்ல சார், இந்த இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பாங்கன்னு வந்தது பாத்தீங்களா? அந்த மாதிரியும் நிறைய மாட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ வெளியில வந்ததுதான் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்போ இதுல எப்படி சம்பாதிக்கலாம், இதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், நெக்ஸ்ட் இதுக்கு வந்து சின்னதா எதனா ஒரு கடை போடணுமா, நம்ம ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணணுமா, இல்ல செட் பண்ணாமே நம்ம மார்க்கெட்டிங் எப்படி பண்றது நீங்க சொன்னீங்களா, நான் இமிடியட்லி ஸ்டார்ட் பண்ணுவேன் சார். ஓகே. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 10 பாயிண்டா சொல்றேன். நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு. நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கடை இருக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. கடை இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஓகே சார். வீட்டுல இருந்தே பண்ணலாம். ஆனால் கடை இருந்தா பெட்டர். அதுவே நம்ம இப்போ ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறோம்னா, ஜெராக்ஸ் கடைக்கு வர கஸ்டமர் பணம் எடுத்துக்குவாங்க, பணம் எடுக்க வர கஸ்டமர் ஜெராக்ஸ் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி தான் நான் எல்லா கடைகளுக்குமே நடக்குது. ஒரு ஃபேன்சி ஸ்டோர்காரர் வந்து ஈரோட்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோர்காரரு, சார் காலையிலயும் சாயந்தரமும் ஏதோ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க தான் சார் வராங்க, மற்றபடிக்கு இதுல பெரிய ஒரு வருமானம் இல்லை, முன்பளவுக்கு இல்லை, இப்ப எல்லாமே ஆன்லைன்ல வாங்கிக்கிறதுனால எனக்கு இதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனி டைம் மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பணம் வந்து எல்லாருக்குமே தேவை. கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் 100% உண்மை சார். இப்போ நான் வீட்லயே இருந்து நான் பப்ளிசிட்டி பண்றத என்னால பண்ண முடியும். ஆனா இருந்தாலும் ஒரு 100 பேர் போயிட்டு வர மக்கள் இடத்துல நம்ம ஒரு சின்னதா ஒரு 10க்கு 10 நம்ம ஒரு ஆபீஸ் செட் பண்ணி வெளியில ஒரு லீகலா நம்ம ஒரு ஃபினோ பேங்க் பேமெண்ட்னு போட்டா தெரியாதவங்க கூட வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. எஸ் அதுதான் சொல்றேன் நானு. கடை இருந்தால் நல்லது, சூப்பர். ஓகே சார், பாயிண்ட் சார். நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் ஒரு ஷாப் நான் பாத்துறேன். இல்லனாலும் அதான் சொல்றேன், இல்லனாலும் கம்பல்சரிலாம் கிடையாது. ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் இது செய்யணுங்கிறதுனால அது வந்து கம்பல்சரி கிடையாது. இருந்தால் ரொம்ப நல்லது, உங்க வருமானம் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஓகே சார். அடுத்து வந்து உங்களுக்கு இதுல எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது. ஓகே சார். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இன்கம். ஆமா எப்படி இன்கம் மட்டும் சொல்லுங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட் கையில 5,000 ரூபாய் இருந்தாலும் 50,000 ரூபாய் இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தாலும் இருக்கிறதுக்கான இன்கம் வரும். 1000 ரூபாய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா 2 ரூபாயில இருந்து 4 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் பேஸ்ல பேங்க் கொடுப்பாங்க. ஓகே சார். 2 ரூபாய் வந்து ஸ்டாண்டர்டாகவும் 3 ரூபாய் 4 ரூபாய் ஆஃபர் டைம்லயும் உங்களுக்கு கமிஷன் பேஸ்ல ரெகுலரா கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா 35 ரூபாய் தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ல பணம் போடுறாங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த இன்சென்டிவும் கொடுப்பாங்க. எப்படி பிக்ஸ்டு டெபாசிட் போடுறாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க தான் மதர் பிரான்ச், நீங்க தான். அதனால உங்களுக்கு அதுக்கான இன்சென்டிவ் எல்லாமே உங்களுக்கு வழக்கம் போல கொடுக்கறது தான். ஆனா இது பேங்கிங் செக்டர்னால உங்களுக்கு 100% பாதுகாப்பு. பட் அதே சமயத்துல கமிஷன் பேஸ்ல நீங்க அதிகமா மற்ற கம்பெனிக்காரங்க அவ்வளவு தராங்க இவ்வளவு தராங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிட் ஃபண்ட்ஸ்ல அதிகமா தராங்க கமிஷன் தராங்கன்னு சொல்லி போய் எவ்வளவு மக்கள் இழக்கிறாங்கன்னு தெரியும். அதே சமயத்துல ஒரு பிக்ஸ்டு டெபாசிட் பேங்க்ல போட்டோம்னா அது எத்தனை வருஷம் கழிச்சா இருந்தாலும் வாரிசை தான் கூப்பிட்டு கொடுக்க முடியும். பேங்க்ல இருக்கிறவங்க யாராலையும் பணத்தை எடுக்கவே முடியாது. இன்ற வரைக்குமே அதான் சொல்லுது, ஆர்பிஐ சொல்லுது, கிட்டத்தட்ட
பல ஆயிரம் கோடிகள் பணம் எடுக்காம வங்கிகள்லயே கிடக்குது இன்னும். ஓகே சார். வாரிசு யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி எல்லா வங்கிகளுக்கும் RBI அறிவுறுத்தல் சொல்லியிருக்குது. ஓகே ஓகே சார். ஏன்னா சில பேரண்ட் போட்டு அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆனா வாரிசுகளுக்கு வந்து தெரியாது, அதுக்கான டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இருக்காது. அதனால அந்த பணம் அப்படியே கிடக்குது. அதனால நீங்களா அதை கண்டுபிடிச்சு கொடுங்க. அதுக்கான அந்த சார்ஜஸ் வந்து நீங்க வாரிசுகள்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகே சார். அந்த பணம் இப்போ எல்லாம் அவங்க கேஷா சார், இப்போ 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 நம்ம கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்க இப்போ திடீர்னு அவங்க கேஷா எடுக்கணும், நம்ம கையில அப்போ வந்து பணம் இருக்கணும், கரெக்ட்டுங்களா? அதுதான் சொல்றேன். இந்த லாபத்தை நிர்மாணிக்கிறதுல உங்க கையில இருக்கிற பணமும் நிர்மாணிக்கும். இருந்தா இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன், இப்போ அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம அதுக்கு ஒரு நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும்ல சார்? இல்ல, இதுக்கு அதுதான் அடுத்து சொல்றேன். உங்களுக்கு ஜிஎஸ்டி, டிடிஎஸ், டாக்ஸ் இதெல்லாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது. நீங்க எந்த தேவைனாலும் நீங்க கூப்பிடலாம். அதை நான் உங்களுக்கு பார்த்து தரேன். சரிங்களா? அது எதுவுமே இல்லையா சார் அப்போ? இல்ல, டாக்ஸ் கட்ட தேவையில்ல. ஓ ஓகே ஓகே. டாக்ஸ் கட்ட தேவையில்ல. ஜிஎஸ்டி இருந்தா கொடுக்கலாம், இல்லனா நீடு கிடையாது. நம்ம அதை வந்து வெளிப்படையா நம்ம போர்டு வைக்கிறதுக்கு லீகல் இருக்கலாம் சார்? 100% நம்மளுக்கு அது பண்ணலாம்ல சார்? எந்த இஷ்யூ இல்லை சார்? 100% பண்ணுங்க. ஓகே 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 சார். இப்போ இதுல வந்து நம்ம கேஷ் கொஞ்சம் கையில வச்சுக்கின்னு நம்ம பண்ணாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க பேமெண்ட் இப்போ கேட்கறவங்களை போய் நம்ம கேஷ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ சார் இப்போ அக்கௌண்ட் இல்ல சார், திடீர்னு மழை கொஞ்சம் வந்துருச்சு. சரிங்க சார் சரிங்க சார். அதான் டிரைவிங்ல இந்த தெரியல திருப்பி எடுத்து பார்க்கும்போது நீங்கள் கால் பண்ணிருக்கீங்க சார். சொல்லுங்க சார், நீங்க டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதான் சார். இப்போ ஷாப் போட்டு இப்போ ரன் பண்றதுக்கு ஓகே சார். இப்போ கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு கஸ்டமர்கிட்ட இப்போ கேட்பாங்களா சார், இந்த மாதிரி பேங்க் தான் எல்லாமே இருக்குன்ட்டு. ஸோ அவங்க இப்போ ஏடிஎம் எடுக்கணும்னா நம்ம ஏடிஎம்மும் அது செட் பண்ற மாதிரி இருக்குமா சார்? அது இல்ல, மைக்ரோ ஏடிஎம் இருக்கு. மைக்ரோ ஏடிஎம் நம்ம சின்னதா மைக்ரோ ஏடிஎம் மாதிரி இருக்கு. ஆமா. ஓ அதுல நீங்க கார்டு போட்டு பின் நம்பர் போட்டு பணத்தை செட் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். ஓகே ஓகே சார். இப்போ அவங்களுக்கு கேஷாக கொடுக்கும்போது இப்போ நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 2 ரூபா 4 ரூபான்றீங்களா சார்? இப்போ கேஷாக கொடுக்கும்போது அதுக்கு பர்சன்டேஜ் மாறுங்களா? இல்லை சார், காமனாக எல்லாத்துக்குமே அவ்வளோதான், ஒரே பர்சன்டேஜ் தான். இப்போ நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 35 ரூபா. இப்போ அவங்க வந்து இப்போ நம்மளுக்கு அதான் சார், இதில் மோர் தென் இன்கம் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இன்னும் இல்லை சார், இப்போ கையில் வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டு காலையில் ஒருத்தர் ரேகை வச்சு பணம் எடுக்க வராங்கன்னா, சரிங்க சார், அவங்க ரேகை வச்ச உடனே 3 செகண்ட்ல அவங்க பணம் எந்த பேங்க்ல இருந்தாலும் நமக்கு வந்துடும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. சரிங்க சார். உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம கையில் இருக்கிற கேஷ் கொடுக்க போகிறோம். இதுதான் ப்ராசஸ். இதில் ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கமிஷன் பேஸில் கிடைக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு 500 நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுறவங்க ஒரு நார்மலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 500 ஏர்ன் பண்ணலாம். ஓகே சார். போக போக உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து, அங்கே இருக்கிற மக்கள் தொகையை பொறுத்து, உங்களுடைய உழைப்பை பொறுத்து, இதை பொறுத்து எல்லாம் உங்களுடைய இன்கம் பேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லாம் இப்போ ஒரு இன்கம் இருக்குல்ல சார், அதே பர்சன்டேஜ் தான் இதுலேயும் வருங்களா பேடிஎம்ல? இப்போ ஃபிக்ஸ்டாக வந்து ஒருத்தர் 1 லட்ச ரூபா போடுறாங்க அவங்க அக்கௌண்ட்ல அப்படின்னா, நீங்க வந்து 1 லட்ச ரூபா அவங்க கேஷா கொடுப்பாங்க உங்ககிட்ட. ஓகே சார். நீங்க வேலெட்ல 1 லட்ச ரூபா வச்சிருப்பீங்க. ஓகே சார். உங்க அமௌண்ட் கொடுத்தோடனே இந்த 1 லட்ச ரூபா உங்க வேலெட்ல உள்ள அமௌண்ட்டை வந்து அவங்க மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் வந்துடும். ஓகே சார். டெபாசிட்னு கொடுத்தீங்கன்னா அந்த 1 லட்சம் போய் அவங்க அக்கௌண்ட்ல உட்காந்துக்கும். ஓகே சார். அது பர்சன்டேஜ் சார்? ஆமாம். அதுக்கு வந்து கமிஷன் வந்து உங்களுக்கு போடும்போது வந்து அது பர்சன்டேஜ் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் சார். 1.5 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே சார். ஒன் டைம் அது? போன டைம். இது வந்து மாற்றத்துக்குரிய கமிஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். இப்போ இல்லை சார், கஸ்டமருக்கு அவங்க 1 லேக் போடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் சார் அது? அவங்களுக்கு மற்ற பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த இயர் இருக்கு. 1 இயர் போடுறாங்களா, 2 இயர் போடுறாங்களா, போடுறாங்களா, மற்ற பேங்க்ல என்ன டெபாசிட்டுக்கு பர்சன்டேஜோ அதை விட நம்ம கிட்ட கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். சரி சரி. அதுவுமே எல்லாம் மாற்றத்துக்குரியது. அவங்க அக்கௌண்ட்ல போடும்போது அந்த ஸ்கீம்ல என்ன இருக்கோ அதை நீங்க தெளிவா படிச்சு அவங்களுக்கு சொல்லிடணும். அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க லோட் பண்ணிக்கணும். சரிங்க சார் சரிங்க சார். இது பிரான்ச் எதனா சென்னையில் எதனா பிரான்ச் இருக்கா சார்? இது நம்மளது ஆஃபீஸ் எதனா இருக்கு சார். சென்னையில் நிறைய பண்றாங்க. ஐநாவரத்தில் பண்றாங்க, ஆவடியில் பண்றாங்க.
ஆ இல்லை சார் ஆஃபீஸ்ன்றது சார் நம்ம வந்து டேரெக்டாக வந்து இப்போ வேறு எதனா கிளாரிட்டிக்கு எதனா கேட்டு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுற பிறகு எதனா டவுட்னா இருக்குது உங்களை தான் கான்டாக்ட் பண்ணாங்களா? என்ன டவுட்டு என்ன கிளாரிட்டி வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க. நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது வருஷம் ஒரு டைம் வருவோம். சரிங்க சார். வரும்போது நாங்கள் மீட் பண்ணுவோம். ம் சரிங்க சார், ஓகே சார். நான் இது எல்லாத்தையும் நான் இது பண்ணிக்கிட்டு எனக்கு நான் உங்களுக்கு திருப்பி நான் கால் பண்ணுறேன் சார். நான் ஒரு ஐடியா பண்ணி. வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க, நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்க சார், ஓகே சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார்.